நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்கி முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்திருக்கும் விஜய் இந்த முறை எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்றிவிட வேண்டும் என்கிற முடிவுடன் செயல்பட்டு வருகிறார். எனவே பேசும் மேடைகளில் எல்லாம் ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். கடந்த 13ஆம் தேதி முதல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்கள் முன்பு பேசுவதை விளக்கமாக கொண்டிருக்கிறார் விஜய். அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை அவர் கரூர் சென்றபோது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து விஜயை பிடிக்காதவர்களும் திமுகவினரும் விஜயை கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். விஜயின் ஆதரவாளர்களோ இதற்கு முழுக்க முழுக்க திமுக அரசே காரணம், போலீசார் சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை, இது கரூரில் நடந்த திட்டமிட்ட சதி என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். விஜய் நடிகராக இருக்கும் போதே தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கம் என்கிற அமைப்பாக மாற்றி அரசியல் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வந்தார். அவரின் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தற்போது தாவேகாவின் நிர்வாகிகளாக மாறியிருக்கிறார்கள். விஜய் எப்போதும் தன்னை ஒரு நடிகராகவே உணர்கிறார். அவரை பார்க்க வரும் மக்கள் கூட்டத்தை தனது சினிமா படத்தை பார்க்க வரும் கூட்டமாகவே பார்க்கிறார். தனது ரசிகர்களை இன்னும் அவர் அரசியல் படுத்தவில்லை, இன்னும் ரசிக மனப்பான்மையுடன் விஜயை பார்ப்பதற்காகவே இவர்கள் போகிறார்கள் என்றெல்லாம் விஜய் மீதும் அவரின் ரசிகர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் பலரும் விமர்சனத்தை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழில் பல படங்களில் நடித்தவரும் சர்க்கார் படத்தில் விஜயுடன் ஒரு காட்சியில் நடித்தவருமான ஆர் பாலா ஊடகம் ஒன்றில் பேசிய போது ஒரு முக்கிய தகவலை கூறியிருக்கிறார். சர்க்கார் பட ஷூட்டிங்கில் நானும் விஜய் சாரோட நடித்தபோது நான் அரசியலுக்கு செட் ஆவேனா என என்னிடம் கேட்டார். நான் சிரித்தபடி நீங்கள் அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க என சொன்னேன். ஒரு நிமிடம் என் முகத்தை உற்று பார்த்துவிட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க என கேட்டார். உங்கள் மேலே எந்த வழக்கும் இல்லை, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்க மெடிக்கல் காலேஜ் உங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட ரவுடிசம் பண்ண ஆளும் இல்லை, இது எதுவுமே உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் அரசியலுக்கு செட் ஆக மாட்டீங்க என சொன்னேன். லேசாக சிரிச்சிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய இதெல்லாம் தேவையில்லை நண்பா என சொன்னார். அவர் மிகவும் சென்சிட்டிவான மனிதர். கரூர் நிகழ்வு அவரின் மனதை மிகவும் காயப்படுத்தி இருக்கும், மிகவும் கவலையில் இருப்பார் என பேசியிருக்கிறார்.